வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில என்னன்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னன்னா, நாங்க செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு என்ன வழி பண்ணணும்? நாங்க என்ன செஞ்சா நாங்க செல்வ செழிப்போட இருப்போம்? எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும்? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இந்த மாரி ஒவ்வொருத்தங்களுக்குமே மாறுபட்டுட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா, புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா? உங்களுடைய ஜாதக ரீதியாகவும், உங்களோட தசா, புத்தி அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்கு? அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமா தங்குமா? இல்ல வந்துட்டு போகுமா? அதுக்கு என்ன நாங்க தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாகவே மேஷராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இருக்கும். ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் சிதறும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் முதல் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற மாரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது. டைம் நல்லா இருக்கு. ஆனால் ஃபேமிலியில் கொஞ்சம் செட்பேக்ஸ் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, எமோஷன்ஸ் இங்கே எங்கேயும் வந்துட வேணாம். கொஞ்சம் லாஜிக்கலாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரெஷர் ஏற்றிடக்கூடாது. ஹெல்த்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா சனி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இடம் எப்படி அப்படின்னா, உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் கொஞ்சம் கை வைப்பாங்க. அதாவது பாடி டயர்ட்னஸ் கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். பாடி நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வெல்த் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் இதில் கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மேஷ ராசிக்கு. இப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்க்குறப்போ, மேஷ ராசிக்கு நேரம் அப்படிங்கிறது அருமையாக இருக்குது. அதாவது செல்வ செழிப்புக்கான நேரம்ங்கிறது அருமையாக இருக்குது. அதோட செலவுகளும் கூடயே இருக்குது. உங்களால் செலவுகளை சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை. ஏன்னா இந்த சனி பயிற்சி ஆகட்டும், அதோட வரக்கூடிய குரு பயிற்சி ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில நல்ல விஷயங்கள் செய்கிறக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முக்கியமாக நீங்கள் பரிகாரத்துக்கு முதல் போயிடணும். திருச்செந்தூருக்கு போகணும். நீங்கள் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தட்டு நிறையா சிகப்பு மலர்களும் அதோடைய சந்தனமும் நீங்கள் முருகருக்கு கொடுத்து வழிபாடு பண்ணும் பொழுது ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா முதல் தடை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே செவ்வாய் மேஷத்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருப்பாங்க. அட் த சேம் டைம் சனி சில விஷயங்கள் உங்களுக்கு உடல் உபாதைகள் கொடுத்துருக்கோம், இல்லை குடும்பத்தில் சில மன அழுத்தங்கள் அப்படின்னு கொடுக்குறப்போ சின்ன ஒரு பிரேக் போட்டு செயல்படுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்களே தனியாகவே எல்லா பாரங்களையும் சுமக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ இங்கே திருச்செந்தூருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு பண்ணணும். இப்போ யாராவது புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க மேஷத்தில் அப்படின்னா, அங்கே போயிட்டு ஒரு கணக்கு நோட்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு அங்கே இருக்க தட்சிணாமூர்த்திகிட்ட நீங்கள் எழுதணும். முந்தின நாளே திங்கட்கிழமையே நீங்கள் போய் திருச்செந்தூரில் தங்கிடணும். முடிஞ்சளவுக்கு காலையிலேயே அதிகாலையிலேயே முதல் தரிசனத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் அந்த நாளில் செவ்வாய்க்கிழமையில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் முருகரை போய் வழிபாடு பண்ணிவிட்டு, முக்கியமாக முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபடாமல் வரக்கூடாது. இங்கே பார்த்து இங்கே குருகிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் மேஷராசிக்காரங்களுக்கு. இப்போது ஜென்ரலாக மேஷராசிக்கெலாம் இப்போ எப்படி இருக்கும்னா, செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்குறப்போ செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி, சில பேர்த்தால் மேனேஜ் பண்ண முடியாது, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு பயமும் வரும். திடீர்னு பார்த்தா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்லாம் குறையிற மாதிரி கூட தெரியும். இல்லை எங்கேயாவது போய் லோன் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பயம் வரும், ஒரு மன அழுத்தம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். த சேம் டைம் மேஷராசிக்காரங்களுக்கு வராத பணங்கள் கூட வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதனால் நீங்கள் பணம் விஷயம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் சொல்லப்படுது. ஸோ அந்த செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் செயல்படணும் அப்படின்னா, புதுசாக ஏதாவது இப்போ நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்களோ புதுசாக இன்னொரு ஸ்ட்ரீம் ஒன்று ஆரம்பிக்கலாம். புதுசாக நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க. ஜென்ரலாகவே மேஷராசிக்காரங்களுக்கு ஐடியாஸ் நிறையா இருக்கும். இப்போ நான் எதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே யோசிக்காமல் பண்ணக்கூடாது. அதோடைய பின்விளைவுகளும் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிராஜுவலாக ஒரு க்ரோத் நோக்கி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதோட நீங்கள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது மேஷம் போயிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் தனிச்சு நீங்களே எல்லாத்தையுமே செயல்படுத்த முடியும். அதாவது இண்டிபெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு
தொழிலுக்கான ஒரு growth அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னதாகவே ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். அதோட இந்த வருஷம் மிட் அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ இந்த ஜூன் மாதம்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பணம் வர மாதிரி ஒன்று தெரியும். ஆல்ரெடி இப்படி ஒரு செலவுன்னு ஒன்று நடந்திருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உடனே போய் பண்ணிடக்கூடாது. முதல்ல நீங்கள் வந்து மார்க்கெட் அனலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணணும். ஒரு ஸ்கில்லை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு ஸ்கில்லில் இருந்து தான் இன்கம் வரும் அப்படிங்கிறத வந்து மேஷம் புரிஞ்சுக்கணும். மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னா, இதையும் செய்வேன், அதையும் செய்வேன், எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னா க்ரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஸோ ஒரு பொருள்னால ஒரு பொருள், அதிலேயே உங்களுடைய முழு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்த தொடங்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக க்ரோத் அப்படிங்கிறது இன்னொரு 1.5 வருஷம் கழித்து பார்க்குறப்போ அது உங்களுக்கு ஒரு சொத்தாகவே மாறி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து மேஷராசிக்கு. இப்போ மேஷராசி உங்களுக்கு வந்து நான் வந்து முருகர் ஸ்தலங்களுக்கு போங்க, எதுக்கு வந்து முதல் திருச்செந்தூர் போங்க அப்படின்னு சொன்னேன்னா, தடைகள் அகற்றக்காக நீங்கள் திருச்செந்தூர் போகிறப்ப செவ்வாய் எப்போவுமே திருச்செந்தூர்ன்ட்டு இல்லை, நீங்கள் முருகர் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறைக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் புண்ணிய ஸ்தலங்கள் அப்படிங்கிறதுல முதல் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது பெருமாள் வழிபாடு இல்லையா, வீட்டில் கூட ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது, அந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்டே இருக்கிறது. அதோட வந்து நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவிமார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த லக்ஷ்மி மூன்று தெய்வங்கள் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த 3 பேர்த்தையும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போயிட்டு அந்த தேவிமார்களை முக்கியமாக அங்கே இருக்க ஸ்ரீதேவியை நீங்கள் எட்டி பார்த்து வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறது அபரிதமாக இருக்கும். ஸோ முதலில் திருச்செந்தூர் முருகன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு மேஷராசிக்காரங்க போகணும். ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, அதே மாதிரி அந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போகிறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும் இல்லை. எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸில், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதவே பன்மடங்கு கொடுத்துரும். அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமை. லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குரு ஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காவார். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ, ஒரு பென்சிலோ, ஒரு பேக்கோ, ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னுலாம் இருக்குது இல்லையா. ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான்.
போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போது சிலருக்கு வந்து கர்மா கழிச்சே ஆகணும். இப்போ வந்து மகரத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் முழுசாக இப்போ சனி விலகுதுன்னா நன்றி சொல்லிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சிட்டு, அந்த கர்மத்தை கழிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறேன்ட்டு பரிகார ஸ்தலம் போயிட்டு கையோட புண்ணியஸ்தலம் ட்ராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க. இந்த கோயில் ஒன்று போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க. காளகஸ்தியிலேருந்து அப்படியே திருப்பதி போகிறேன்ட்டு போகிறது, இல்லை திருப்பதியிலேருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போகிறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் பண்ணி இங்கே கரைக்க போகிறீங்களா, இல்லை இங்கே கரைச்சிட்டு திருப்பி அங்கே இந்த கரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புண்ணியம் சேர்க்க போகிறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ப்ளஸ் டு மைனஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணிய ஸ்தலம்னா புண்ணிய ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இந்தந்த தெய்வங்களை இப்படி இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுறை தொட்டகுறை வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசாக பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலாகவே சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க, ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்கள், ஸ்கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மாறல் கேளுங்க. பிளாக்கேஜஸ் முதல் வீட்டில் இருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கணும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். முருகரை வழிபாடு பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.